السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. சவுதி தமாம் தஅவா சென்டர் வழங்குகின்ற ரமலான் கால நற்சிந்தனையோடு நாம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உலகத்தில் நம்மளை எதுவுமே தெரியாத மனிதர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புயூதி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுடைய அன்னையர்களின் வயிற்றிலிருந்து நீங்கள் எதையும் தெரியாத நிலையில் உங்களை நாம் வெளியாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, கேட்கின்ற அந்த செவிப்புலனையும் அந்த ஆற்றலையும் பார்க்கின்ற அந்த ஆற்றலையும், வல் அஃஇதா, அதாவது உள்ளங்களையும், நீங்கள் நல்ல முறையில் சிந்திக்கின்ற அந்த உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப தாயினுடைய வயிற்றிலிருந்து நாங்கள் வெளியாகின்ற போது நமக்கு எதுவுமே தெரியாது. நாம் அல்லாஹ்விடத்தில் எதையும் வரமாக பெறவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அல்லாஹு தஆலா நம்மளுக்கு நாம் கேட்காமல் பல வரங்களை உலகத்தில் கொடுத்திருக்கிறான். நம்ம அழகாக பார்க்கிறோம். உலகத்தில் பல தொலை தூரத்தில் என்ன பொருட்கள் இருந்தாலும் துல்லியமாக பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பல விடயங்களை உலகத்தில் கேட்கிறோம். பல்வேறுபட்ட ஓசைகள், குயில் கத்துவது ஒரு ஓசை, காகம் கரைவது ஒரு ஓசை, மாடு கத்துவது ஒரு ஓசை, நாய் குரைப்பது ஒரு ஓசை, இப்படி வித்தியாசமான ஓசைகளை கேட்கின்ற அந்த ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் பல்வேறுபட்ட சிந்தனைகள் மனுஷனுக்கு தோன்றும். பல நல்ல சிந்தனைகள் தோன்றும், கெட்ட சிந்தனைகள் தோன்றும். ஆனா மனிதன் நல்லதை சிந்திக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். எனவே நாம் சிந்திக்கின்ற ஆற்றல், நம்ம சொல்ல வர விடயம் என்னென்றால், இந்த சிந்திக்கின்ற ஆற்றலை யார் தந்த, நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எல்லாத்தையுமே ரப்புல் இஸ்ஸத் தந்துட்டு நம்மள இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக மாறலாம் அப்படி என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நன்றி உணர்வு என்பது ரப்புல் ஆலமீன் மனிதனிடத்துல எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மனிதனே ஒரு விடயத்தை தந்துட்டு இவன் நமக்கு தேங்க்ஸ் பண்றான்னு சொல்லி நிறைய தரம் எதிர்பார்த்து கொண்டு மனுஷன் இருப்பான். மனிதன் அற்ப மனிதனே உலகத்தில் அற்பமான ஒரு பொருளை தந்துட்டு இதை எதிர்பார்க்கும் போது, உலகத்தில் நம்மளை படைத்து உணவளித்து காத்து போஷித்து எல்லாத்தையும் வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் இது நம்மளிடத்தை எதிர்பார்க்க மாட்டானா? உண்மையிலே அல்லாஹ் தஆலா மனிதன் அடிமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என்றதை கடுமையாக விரும்புகிறான். குறிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு அடியான் அப்படி என்று சொல்வதை அல்லாஹ் தஆலா பெருமைப்படுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மனிதர்களை மனிதர்கள் என்று சொல்லாமல் தான் எஜமான் இவர்கள் அடிமைகள் என்று சொல்வதை அல்லாஹ் தஆலா விரும்புவதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நம்மள மட்டுமல்ல, உலகத்தில் சீர்திருத்தத்துக்காக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும், நபிமார்களை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் அவர்களும் அடியார்கள் என்பதை என்ன செய்கிறான், நிரூபிக்கிறான். நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா இஸ்ரா என்று சொல்லக்கூடிய பயணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சான், அழைத்து கொண்டு போனான். அது எந்த பயணம்? அதாவது மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த சம்பவத்தை அல்லாஹ் சூரா இஸ்ராவினுடைய முதலாவது வசனத்தில் குறிப்பிடுகின்ற போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா, இரவோடு இரவாக தன்னுடைய அடியாரை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல முஹம்மது நபி என்று சொல்லாமல், முஹம்மது என்ற பெயரை யூஸ் பண்ணாமல், தன் அடியார்
அல்லாஹ் எஜமானுங்கிறத பல இடங்களை நிரூபிக்கிறான் பாருங்க. தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்துக்கு போன அந்த இறைவன் தூயவன் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தையும் அவருடைய மனைவிமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம் குறித்து அல்லாஹு தாலா பேசுகின்ற போது கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா சாலிஹீன், எங்களுடைய 2 சாலிகான நல்லடியார்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அடியார்கள் அப்படி என்பதை அல்லாஹு தாலா என்னகிறான் குர்ஆனில் பல இடங்கள்ல சொல்லி அதை விவரிப்பதை நாங்க பார்க்கலாம். இப்ப மனிதர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எஜமானிடத்துல இறங்கி போகணுங்கிறத விரும்புவாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, சாதாரணமாக உலகத்துல குடும்பத்தில் ஈடுபடுகின்ற குடும்ப தலைவன் ஒரு வாப்பா மகன் ஒரு பொருளை வாங்கி கேட்டா திடீரென்று என்ன செய்ய மாட்டார், வாங்கி கொடுக்க மாட்டார். வாப்பாட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால் மகன் 1-2 தரம் என்ன செய்யறாரா கேட்கிறாரா என்று சொல்றத வாப்பா எதிர்பார்க்கிறார். மனிதர்களிடத்துல போய் பாருங்க, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வீங்க, வேலை செய்கின்ற நேரத்துல ஒரு அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சிஇஓ அதாவது மேனேஜர்கிட்ட போய் நீங்க ஒரு லீவு கேட்கணும்னு நினைங்களேன், ஒரு தரம் போய் கேட்டு கிடைக்கிறேங்கிறது ரொம்ப ஒரு அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். மனிதனிடத்திலேயே இந்த உணர்வு இருக்கின்றா அல்லாஹு தாலா எப்படி நம்மளிடத்துல எதிர்பார்ப்பான். இந்த நன்றி உணர்வை மனிதன் அதிகமாக வெளிப்படுத்தணுங்கிறத அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுல இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லாஹு தாலா மனிதனுக்கு பல்வேறுபட்ட நிம்மத்துகளை தந்துட்டு தான் அதை சொல்றான். எதுவுமே தெரியாமல் உங்களை உம்மாட வயிற்றிலிருந்து வெளியே இறக்கி விட்டு அல்லாஹு தாலா நீங்க ஒரு கட்டாக்காளிகளாக போக வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லலை. நீங்க வெளியேறி விட்டு உங்களுக்கு பல நியமத்துகளை தந்திருக்கிறோம். 1 இல்ல 2 இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நஹ்லினுடைய 18வது வசனத்துல சொல்றான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்க எண்ணினீர்களாக இருந்தால் உங்களால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் சொல்வதை நாங்க பார்க்கலாம். எனவே வாழ்க்கையில மிகப்பெரிய நியமத்துகளை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அதை நம்மளால் எண்ண முடியாது என்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றத நாங்க பார்க்கலாம். அப்ப நியமத்துகளை நாங்க எண்ணணும். நாங்க பார்க்கிறது ஒரு நியமத். இப்ப நியமத் என்று மனிதன் உலகத்துல எதை நினைக்கிறான் என்று கேட்டால் பொருளாதாரத்தை தான் என்ன செய்கிறான் நியமத் என்று சொல்லி நினைக்கிறான். எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா அல்லது சுகமா இருக்கீங்களான்னு கேட்டா ஒரு அளவு பிரச்சனை இல்லைன்னு ஒரு மனிதன் சொல்றான்னு சொன்னா காசு கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யுது அடுத்தது நாங்க எடுத்துக்கொள்ளலாம். மாஷா அல்லாஹ் நல்ல பரக்கத்தாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் பொருளாதாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்க என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். மனிதன் நியமத்தை நியமத்தை நினைச்சு கொண்டிருக்கிறான் என்றால் வாழ்க்கையில பொருளாதாரம் வாரத்தை தான் மனிதன் நியமத்தை சொல்லி நினைச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணினீர்களாக இருந்தால் உங்களால் அதை கணக்கிட முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்வதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பார்க்கின்ற பார்வை, நடக்கின்ற நடை, அணிகின்ற உடை, அதாவது மனிதர்கள் நாளாந்த செயற்பாடு, கேட்கின்ற ஆற்றல், சிந்திக்கின்ற ஆற்றல், பேசுகின்ற மொழி, அதாவது இந்த ஈமானை தந்தது அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஹிதாயத். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கொடுக்காது, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கொடுக்காது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனுக்கு கொடுக்காத ஹிதாயத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தைக்கு கொடுக்காத ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா ஃப்ரீயாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் தந்திருக்கிறான். இதே மிகப்பெரிய ஒரு நியமத்துங்கிறத நாங்க புரிய மறந்துட்டோம். இன்றைக்கு இந்த ரமலானுடைய நாட்கள்ல கியாமுல் லைல் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அல்லாஹு தஆலா வேறு ஒரு மாற்று மத தாய் தந்தையினுடைய வயிற்றில் நம்மளை பிறக்க வச்சு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் பூஜை செய்து கொண்டு சிலை வணக்கம் செஞ்சு கொண்டு இருக்கின்ற ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ஏற்படுத்தினால் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதே நிலையோடு மரணிக்க செய்திருந்தால் நம்ம நிலை எப்படி இருந்திருக்கும்? இதை கொஞ்சம் நாங்க யோசிச்சோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நீ இந்த நியமத்தை தந்திரத்துல மிகப்பெரிய அருள் என்னன்னு கேட்டால் நீ எனக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறாய் போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனோபாக்குவம் நமக்கு என்ன செய்யும் உருவாகுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளை புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி, 2 நிஅமத்துகள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், நிறைய மனிதர்கள் அந்த நிஅமத்துகளில் மிக பொடுபோக்கானவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள். முதலாவது என்னன்னு கேட்டால் அஸ்ஸிஹா, முதலாவது ஆரோக்கியம். மனிதனுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துகளில் முதலாவது நிஅமத் மனிதன் பொடுபோக்காக இருக்கிற நிஅமத் ஆரோக்கியம். 2வது வல்ஃபரா, ஓய்வு நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அடிக்கடி நாம் செய்ய வேண்டிய செய்ய தவறிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நோயாளிகளை போய் பார்க்கிறல்ல, அதனுடைய தாற்பயம் தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு.
அடிக்கடி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நோயாளியை விசிட் பண்ணி பார்த்தால் அல்லாஹ் நமக்கு தந்த ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் அந்த இடத்துல என்ன செய்யலாம், மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு கிட்னி டயாலிஸ் பண்ணுற ஆட்களை பாருங்க, ஹார்ட் பேஷண்ட்களை பாருங்க, அதே போல கை கால் ஊனமுற்றிருக்கிற மனிதர்களை போய் பாருங்க, கால் உடைஞ்ச மனிதர்கள் அல்லாஹு தாலா ஒரு போல்டில் அந்த காலை என்ன செஞ்சிருக்கிறான், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். பல நரம்புகள் என்ன செய்கிறது, போகிறது. இரும்பு கம்பிகளால் வைத்துத்தான் இன்றைக்கு நவீன உலகம் என்ன செய்கிறது. கால் அவருக்கு நடக்க முடியல என்று சொன்னா உலகம் அதை இரும்பு கம்பிகளை வச்சு பல்வேறுபட்ட உபகரணங்களை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அல்லாஹு தாலா பாருங்க இந்த உலகத்துல கால் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு ஒரு சக்தியை தந்திருக்கிறான். இது நாங்க யோசிக்கிறதே இல்லை. தண்ணியை குடிக்கிறோம், வாழ்க்கையில நானும் நீங்களும் தண்ணி குடிக்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல கேட்கிறான், அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கவனித்து பார்த்தீர்களா? அதை மேகத்தில் இருந்து நாம் இறக்கினோமா அல்லது நீங்க இறக்கினீர்களா? அல்லாஹு தாலா கேட்கிறான். தண்ணியை குடிக்கின்ற நேரத்தில் இந்த தொண்டையால அது போய்கொண்டிருக்குது. இந்த தண்ணீர் குடிக்கின்ற நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு நியமத்துங்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா? சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான், நாம் நினைத்திருந்தால் நீங்க குடிக்க முடியாத அளவு உப்பு நீராக அந்த தண்ணீரை என்ன செஞ்சிருப்போம், ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு ஃபலௌலா தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்களான்னு கேட்கிறான். அப்போ ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹு தாலா சொல்லிட்டு நீங்க நன்றி செலுத்த மாட்டீர்களான்னு கேட்கிறான் என்றால் நன்றி உணர்வுங்கிறது மிக முக்கியமானதுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். நம்ம முதலாவது இஃப்தார் டைம்ல ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு, ரெண்டாவது பெரும்பாலும் 195% எதை நாங்கள் தொடர்றோம், தண்ணியை தொடர்றோம். என்ன தண்ணீரை குடிக்கிறோம், அவ்வளவு தாகம். ஆனால் தாகத்தை விட மிக பிரதானமானது பசி. அந்த பசியை மறந்து தொண்டை காய்ந்திருக்கின்ற நேரம் தண்ணீரை குடிக்கிறோம். இந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு உப்பு தண்ணீரை வச்சா எங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளுமா? கடல்ல குளிக்க போறோம், குளிக்க போகின்ற நேரத்துல எங்களுடைய உதட்டில கொஞ்சம் தண்ணி படுது, உப்பு தண்ணீர், வாயை வெளியில கொப்பளிச்சிடுறோம், நல்ல தண்ணியால அதை கழுவி விடுறோம், அதாவது அருவறுப்பு படுறோம், அதாவது முகம் சுளித்து வருகிறது, உப்பு தண்ணீர். அல்லாஹ் சொல்றான், நாம் நினைச்சிருந்தா நீங்க குடிக்க முடியாத அளவு உப்பு நீராக ஆக்கியிருப்போம். மேகத்தில் இருந்து அதை தண்ணீராக இறக்கி தந்தது நம்முடைய டியூட்டி என்று அல்லாஹ். இந்த விஷயத்துல நாங்க மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்போதெல்லாம் நன்றி செலுத்துகிறோமோ அப்போது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருட்கொடைகளை வாரி வழங்கி கொண்டிருப்பான். நன்றி உள்ள மனிதர்களை அல்லாஹ் தாலா கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.